அன்னை மரியாவை வணங்குறதால கத்தோலிக்கர்கள் கிறிஸ்துவ புறக்கணிக்கிறாங்கன்னு புராட்டஸ்டன்ட்டுகளுக்கு ஒரு எரிச்சல் உண்டு. ஆனா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிங்கிற பழமொழிக்கு இவங்களை விட சரியான உதாரணம் இருக்க முடியுமான்னு தெரியல. ஜெருசலேம் தேவாலயத்துல வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு 3 பிரிவுகள் இருந்துச்சு. இந்த வெளிப்பிரகாரத்துல யாரு வேணா எப்ப வேணா நுழையலாம். ஆனா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆசாரியர்கள் மட்டும்தான் நுழைய முடியும். அந்த ஆசாரியனும் கூட ஏனோதானோ நுழைஞ்சிட முடியாது. குளிச்சுட்டு தன்னுடைய பாவங்களுக்கு பலி செலுத்திட்டு மறுபடியும் கைகால்களை கழுவிட்டு தான் போட்டிருந்த துணியை கழட்டிட்டு லினனால் நெய்யப்பட்ட ஒரு துணியை உடுத்தி கொண்ட பின்னாடிதான் அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளவே நுழைய முடியும். ஆனா பரிசுத்த ஸ்தலத்துக்கே அவன் இவ்வளவு மதிப்பையும் கனத்தையும் கொடுத்துறதால மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய மதிப்பும் கனமும் குறைஞ்சு போயிடுது அப்படின்னு ஒருத்தன் குறை சொன்னா அவன் எவ்வளவு பெரிய மடையனா இருப்பான். அன்னை மரியாவுக்கு கொடுக்கிற மதிப்பு கிறிஸ்துவனுடைய மதிப்பை குறைச்சிடுது அப்படின்னு சொல்றவனும் அப்படிப்பட்ட மடையன்தான். மேனேஜருக்கு வணக்கம் வச்சா அது முதலாளிக்கு கொடுக்கிற மரியாதையை குறைச்சிருதுன்னு ஒரு கிளர்க்கு கிட்ட சொல்லி பாருங்க, சிரிச்சிருவான். தனக்கு கீழே இருக்கிற மந்திரிக்கு ஒருத்தன் கொடுக்கிற மரியாதை தனக்கான மரியாதையை குறைக்காதுங்கிறது மட்டுமல்ல, இன்னமும் அதிகமா தான் ஆக்கும்னு ஒரு ராஜாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த எளிய உண்மை கூட கடவுளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிற பித்துக்குளிகள் தான் புராட்டஸ்டன்ட்டுகள். இல்லைன்னா அன்னை மரியாவுக்கு நாம கொடுக்கிற மதிப்பை கடவுள் வெறுக்கிறாருன்னு சொல்லுவாங்களா? இந்த ஆத்திரக்கார கூட்டம் மரிய வணக்கத்தை எதிர்க்கும் போதெல்லாம் புனித மேக்சிமிலியன் கோல்ப் சொன்னதுதான் எனக்கு நினைவுக்கு வரும். அன்னை மரியாவை அளவுக்கு அதிகமா நேசிச்சிருவோமோன்னு நீங்க பயப்படவே தேவையில்லை. ஏன்னா இயேசு அவங்களை நேசிச்சதை விடவா நீங்க அதிகமா நேசிச்சிடுவீங்க? மரியால இயேசுவே மதிக்கல. அம்மானு கூப்பிட வேண்டிய இடத்துல கூட 2 தடவை ஸ்திரீயேன்னு தான் கூப்பிட்டார். எல்லாத்துக்கும் மேல அவரோட அம்மா வந்திருக்காங்கன்னு சீஷர்கள் சொன்னப்ப யார் எனக்கு அம்மா? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் எனக்கு அம்மா அப்படின்னே சொல்லிட்டார். இயேசு மரியால ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலன்னு இதுல இருந்தே தெரியலையா? அப்படி இருக்கும்போது மரியால தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்களே, நீங்கெல்லாம் கிறிஸ்தவனுங்களா அப்படின்னு சில புராட்டஸ்டன்ட்டுகள் கொதிக்கிறாங்க. ஆனா இவங்க கிட்ட எனக்கு சில கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி, நீங்க வழிபடுறது இயேசுவத்தானா இல்ல இயேசுங்கிற பேர்ல ஏதாவது பிசாச வழிபடுறீங்களா? ஏன் கேட்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச இயேசு ஒரு கன்னி பெண்ணை தன்னோட மான மரியாதை எல்லாத்தையும் தியாகம் பண்ண சொல்லி யூஸ் பண்ணிட்டு வேலை முடிஞ்சதும் தூக்கி எறிகிற கேவலமான பிறவி இல்லை. ஆனா உங்க இயேசு அவ்வளவு கேவலமானவர் தான் நீங்க கூச்சமே படாம சொல்றத பார்த்தா நாங்க வணங்குற அதே இயேசுவத்தான் நீங்களும் வணங்குறீங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதனாலதான் கேட்கிறேன், நீங்க இயேசுவத்தான் வழிபடுறீங்களா? 2வது கேள்வி, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்னன்னு இயேசு கேட்டது மரியாவை அவமதிக்கிறதுக்காகத்தான்னு சொன்னா பிறகு ஏன் மரியா கேட்டுக்கிட்ட அந்த அற்புதத்தை இயேசு நிறைவேற்றி கொடுத்தார்? அதுவும் இல்லாம ஸ்திரீயேங்கிற வார்த்தை அவமதிப்புன்னு சொன்னா மரியா அதுக்கப்புறம் வாய மூடிட்டு போய் உட்காந்துட்டாங்க அப்படின்னு இருந்திருக்கணும். ஆனா அங்க என்ன நடந்துச்சு? மரியா நேரா வேலைக்காரங்க கிட்ட போய் என்ன செய்யணும்னு அவர் இப்ப சொல்லுவாரு, அதே மாதிரி செய்யுங்கன்னு சொல்றாங்க. இயேசுவும் போய் அந்த அற்புதத்தை நிறைவேற்றுறாரு. அதாவது வார்த்தையில மகன் அம்மாவை அவமதிச்சதா நமக்கு தோணுது. ஆனா அம்மா மகன் 2 பேரோட செயல்களையும் பார்த்தா அப்படி ஒண்ணு நடந்ததுக்கான சுவடே அங்க இல்லை. இப்ப என் கேள்வி என்னன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அந்நிய கலாச்சாரத்துல அந்நிய மொழியில ஒரு தாயும் மகனும் பேசிக்கிட்டத அவங்க செயலை வச்சு புரிஞ்சுக்கிறது சரியா இல்ல வெறும் வார்த்தைகளை மட்டும் வச்சு புரிஞ்சுக்கிறது சரியா? 3வது கேள்வி, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்னன்னு இயேசு கேட்டதுக்கு இந்தாமா உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கறது அர்த்தமா? அதுதான் அர்த்தம்னு சொன்னா பாதிக்கு பாதி ஆங்கில மொழிபெயர்ப்புகள்ல திராட்சரசம் திந்துட்டதா சொல்ற மரியா கிட்ட அதை பத்தி உங்களுக்கு எனக்கு என்ன, இதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு இயேசு சொல்றதா போட்டிருக்கு. அது ஏன்? அதாவது ஆங்கில பைபிள்கள் படி பார்த்தா இந்த இடத்துல மரியாவுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இயேசு சொல்லல, அந்த பிரச்சனைக்கும் அவங்க 2 பேருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு. அதனாலதான் அந்த பிரச்சனையில தலையிடாம இருக்க என்னுடைய நேரம் இன்னும் வரலன்னு விளக்கமும் கொடுக்கிறாரு. கடைசி கேள்வி, யார் எனக்கு அம்மா? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் எனக்கு அம்மா அப்படின்னு சொன்னதால இயேசு தன் தாயை மதிக்கவே இல்லைன்னு அர்த்தமா? அதுதான் அர்த்தம்னு சொன்னா உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படிங்கிற கட்டளைய இயேசுவே மீறிட்டாருன்னு சொல்றீங்களா? ஒரு மனுஷன் பிறக்கும் போது எப்படி இருந்தானோ அப்படியே தான் 50 வயசுலயும் இருப்பானா? உயரம், பருமன், பல்லு, தாடி, மீசன்னு அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறித்தானே இருப்பான். ஆனா ஒரு சிலை 100 வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். புராட்டஸ்டன்ட்டுகள் எதிர்பார்க்கறது அப்படிப்பட்ட உயிரற்ற ஜடமான ஒரு சபையைத்தான். அதனாலதான் இப்போ உங்க சபை இருக்கிற மாதிரி தான் ஆதி சபை இருந்துச்சா?
ஆதி சபையில இந்த மரிய வணக்கமோ சிலை வணக்கமோ இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா நீ பிறக்கும்போது எடுத்த போட்டோவில் இந்த பல்லு தாடி மீசையெல்லாம் இல்லையே அப்படின்னு ஒருத்தன் கேட்டா அது எவ்வளவு மடத்தனமான கேள்வி. ஆதி சபையில இந்த மரிய வணக்கமோ சிலை வணக்கமோ இல்லையே அப்படின்னு கேட்கறதும் அதே அளவுக்கு மடத்தனமான கேள்விதான். ஏன்னா கிறிஸ்துவின் சபை ஜடம் அல்ல, அது ஒரு உயிருள்ள சரீரம். உயிருள்ள எந்த ஒரு விஷயத்திலும் வளர்ச்சியும் மாற்றங்களும் இருக்கத்தான் செய்யும். ஆனா சிந்திக்கிற பழக்கமே இல்லாத இந்த ப்ராடஸ்டன்ட்டுகளுக்கு இந்த நுட்பம் எல்லாம் விளங்கவே போறதில்லை. ஆகையால அவங்களுக்கு அவங்க பாஷையிலேயே ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஆதி சபையில மரிய வணக்கம் இல்ல, அதனால மரிய வணக்கத்தை ஒழிக்கணும்னு சொல்றீங்களே, ஆதி சபையில புதிய ஏற்பாடு கூட தான் இல்ல, அதுக்காக புதிய ஏற்பாட்டை தூக்கி எறிஞ்சிருவீங்களா? ஆதி சபையில பர்னபா எழுதிய நிருபம், பவுல் லவோதிக்கேயருக்கு எழுதிய நிருபம், பேதுருவுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னு பல புத்தகங்களை வேதம்னு நினைச்சிருக்காங்க. ஆதியில இருந்ததை மட்டும்தான் ஏத்துக்கோன்னு சொல்ற நீங்க இன்னைக்கு அந்த புத்தகங்களை எல்லாம் வேதம் ஏத்துக்குவீங்களா? எப்படி 30-40 புத்தகங்கள்ல இருந்து 27 மட்டும் எடுத்து புதிய ஏற்பாடுங்கிற கோபுரத்தை கட்ட 350 வருஷங்கள் ஆனுச்சோ, அதே போல கிறிஸ்தவத்தின் அடிப்படை நம்பிக்கைகள்ல இருந்து மரிய வணக்கம் சிலை வணக்கம் போன்ற கோபுரங்கள் எழும்புறதுக்கும் 300-400 வருஷங்கள் ஆனுச்சு. தொடக்க கால சபையில கண்ணுல படலங்கிறதாலேயே மரிய வணக்கத்தை ஒழிக்கணும்னு சொன்னா, தொடக்க கால கிறிஸ்தவர்கள் பலர் நிராகரிக்கவே செய்த புத்தகங்களை எல்லாம் உள்ளடக்கி இருக்கிற நம்ம புதிய ஏற்பாட்டையும் தூக்கி எறியணும் தானே?